ஹலோ குட்டீஸ், நம்ம பைக் டாக்டர்கிட்ட கொண்டு வந்துடுவோம். டாக்டர்கிட்ட கொண்டு வந்து என்ன ஆச்சுன்னா, பைக்கில் பின்னாடி இருக்க பாருங்க, இது டக் 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 டக்னு ஆடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் டாக்டர்கிட்ட கொண்டு வந்தால் டாக்டரு சரி பண்ணி கொடுத்துருவாரு. சரி பண்ணி கொடுத்துட்டாருன்னா அந்த ஆடுற ஷேக் இருக்காது. எங்கே பள்ளத்தில் போனாலும் டமால் டிமில் சத்தம் கேட்குது. இவர் தான் டாக்டர், இந்த பைக்கை ரெடி பண்ணுற டாக்டர். அவரை வச்சு தான் எனக்கு ரெடி பண்ண வரும். இருக்கிற நிலமையை பாருங்கள். அழகாக அதை கழட்டணுமா, அதை கழட்டிட்டு தான் அதை செட்டாக மாட்ட முடியும் போல். ஓகே ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் காலையிலே மட்டும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மெக்கானிக்லாம் டாக்டர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. பேஷண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால டாக்டர் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து டக்குன்னு மாட்டு போயிடலாம். இதே கொஞ்சம் பீக் டைமாக வந்தோன்னா, ஈவினிங்காக வந்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகிரும். அப்புறம் வண்டிலாம் விட்டு போனோம், அப்புறம் நம்ம நடந்து போக வேண்டியது வேலையாயிரும். அதனால் இன்றைக்கி டாக்டர்கிட்ட சீக்கிரமாக கொண்டு வந்துட்டேன். பாருங்கள் பைக் எவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. டெய்லியும் கழுவுனா அப்படியே சுத்தமாக இருக்கும். சூப்பராக பாருங்கள். அப்படியே கழட்டணுன்னு அழகாக சீட்டு மேலே வந்துடும் போல். அப்படி தான் மாட்டணும். அப்புறம் அதை கழட்டி சும்மா இங்கே தானே டக் 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 அப்படியே அடிச்சுட்டு என்னமோ அதே ஒரு ஹாரன் ஆயிடுது. கஷ்டமாக இருக்கு ஓட்டுறது. இது எங்கள் டேடியோட பைக். அழகாக கழட்டி வச்சாச்சு. வாங்க, ஒரு இது மாற்றுறது எவ்வளோ கடினமான வேலை. ஃபுல்லாக அழுக்காக தூக்கிட்டாங்க. ரொம்ப புதுசாக இருக்குது உள்ள. சூப்பராக கழட்டாருங்க. இங்கே இருக்குமோ உள்ள தூக்கணும். கனெக்டர்ஸ்லாம் கழட்டுறாங்க. சென்னையில் வெயில் பட்டையை கலப்புதுங்க. அங்கே தான் வெயில் ஜாஸ்தின்னு பார்த்தா இங்கே அதிகமாக இருக்குது. காற்று இருந்தால் அச்சு விட்டுருங்க. அந்த குப்பெல்லாம் பறந்துட்டோம். ரொம்ப புதுசாக இருக்குது வண்டி. வண்டியோட நிலமை பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருந்த வண்டி எப்படி ஆகிவிட்டது. அங்கே பாருங்க, வண்டிங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வண்டியில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஜம்முன்ட்டு. எல்லாமே அதெல்லாம் அழகாக சீட்லாம் போட்டு பார்த்தா தான் அழகாக தெரியும் போல. எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. நான் ஒரே ஒரு அந்த இதுக்கு மாட்டணும். அந்த இது பார்த்தீங்கன்னா கம்பி, அந்த கம்பி மாட்டுறதுக்காக வந்தேன். அதனாலனா ஃபுல்லாக டிசம்பர் பண்ணிட்டு பெருசாக இருக்குதோ. ஹோல்ஸ் மாறுதா இன்னும் கரெக்டாக இருக்கா. ஐயோ என்ன பண்ணுறது. வேறு வாங்கணுமா. லைட்டாக இந்த சைடு இங்கே ஹோல்ஸ் தப்பி தெரியுங்களா. ஒரு ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கா. ஆமாம், இந்த ஹோல்ஸ் வந்து இங்கே வரணும், இந்த இடத்துல. சரி சரி சரி, இந்த சைடு வரணும். லைட்டாக தள்ளி வரணும். சரி, அப்போ நான் அவர்கிட்ட கொடுக்குறத இல்லை சேமாக வச்சு பாருங்க. அந்த ஹோல்ஸ் வந்து இங்கேருந்து நான் வாங்கிக்கோங்க கரெக்டாக. புதுசில் இங்கே இருந்தால் சரி லைட்டாக தள்ளி, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வரணும். நம்ம எது வாங்கினாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குங்க அதில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து அந்த ஹோல் செட் ஆக மாட்டேங்குது. அவன்கிட்ட கேட்டதுக்கு இந்த வண்டி தான் இது இதான் போடணும், கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர். ஆக்சுவலாக பார்த்தா இப்போ அதில் ஹோல்ஸ் டிஃப்ரென்ஸாக தெரியுது. என்ன பண்ணுறது. சே, எது வாங்கினாலும் இடம் விடமாக தான் இருக்குது காய்ஸ். அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் இங்கேருந்து வாங்கின கடைக்கே போய் கேட்டேன். அவனோட நான் சொல்லிட்டான் இப்போதைக்கு இல்லை, வேணால் சாயங்காலம் வாங்கினா. சரி, இதை எடுத்துகிட்டு காசை கூறானா. சேட்டுங்களாம் உஷார் தானே, காலைல காசு தர மாட்டான். அவன் வந்து போய் சாயங்காலமாக வாடின்ட்டான். சரி, வேறு கடையில் கிடைக்குமான்னு கேட்டான். போய் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. சரி, அங்கேருந்து நங்கநல்லூர் வந்தேன். சரிங்களா, நங்கநல்லூர் ரோட்டில் இருக்க போது நங்கநல்லூர் வந்தால் நங்கநல்லூரில் கிடைக்காதுன்ட்டான். செட்டை தான் வாங்கணுன்ட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடு ரோட்லேருந்து திருன்னு முழிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. சரி வாங்க, வானம்பட்டையில் ஒரு கடை இருக்குது பார்த்துருக்கேன். சரி, அந்த கடை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அங்கே கொஞ்சம் எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். சரி வாங்க, ஃபைனலாக அங்கே போகிறேன். அங்கேயும் கிடைக்கலாம், என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபைனலி ஆஃப்டர் 2 days ஐ காட் திஸ். பாருங்க,
2 நாள் கழிச்சு சண்டை போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் இது கரெக்டாக சூட் ஆகுதா இல்லை இதான் பஞ்சாயத்து பண்ணுதான்னு. வாங்க போய் மெக்கானிக் ஷாப்பில் பார்ப்போம். மெக்கானிக் ஷாப்பில் டாக்டர் கிட்ட போவோம். கூப்பிட்டு ஆஃப்டர் 2 நாள் கழிச்சு ஃபைனலி அந்த டபுள்யூ கார்டு கிடச்சிச்சிங்க. சைஸுக்கு பைக்கு ஏற்ற சைஸு பாருங்கள். மறுபடியும் டாக்டர்கிட்ட வந்துருக்கேன். டாக்டர் அழகாக அசம்பிள் பண்ணி கொடுப்பார். நீங்கள் செட்டாக வாங்கினீங்கன்னா எல்லாமே கிடச்சிடும். அதான் மேட்ரு. இப்போ தனியாக வாங்குறதால இவ்வளோ பஞ்சாயத்து. சீட் லாக்கர் மாட்டுறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால் சீட் லாக்கர். பாருங்கள், அதை எடுத்து அழகாக அப்படி மவுண்ட் பண்ணிடுவாங்க. மவுண்ட் பண்ணி டாக்டர் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி கீழே போயிட்டு அழகாக தலையை உள்ளே வச்சு மாட்டோம் இருப்பாங்க. அதான் அந்தந்த டாக்டர் கிட்ட வந்தால் தான் அது வேலை நடக்கும். சூப்பராக மாட்டோம் இருக்குதா. இது மாட்டாச்சு. இப்போ எப்படி இருக்கு வண்டி பார்க்க அழகாக இருக்கா. இது உடஞ்சிச்சு. இந்த இது பின்னாடி இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு வந்து மாட்டிட்டோம். இதை மாட்டுறதுக்கு எனக்கு வந்து 2 days டைம் ஆச்சு. நான் எவ்வளோ சிம்பிள் நினச்சிட்டு 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ப்ராடக்ட் கிடைக்காமல் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ப்ராடக்ட் கிடச்சி அதுக்கப்புறம் தான் முடிஞ்சிச்சு. எதுவுமே சிம்பிளாக முடியாது போல், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப சிம்பிள் நினச்சி வந்தேன், பட் இட் மேட் மீ காம்ப்ளிகேட். ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்களா, சூப்பராகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம். அழகாக கீழே டபுள்யூ கார்டு மாட்டியாச்சு.